இந்த நியூஸ் 18 இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு ஒண்ணு எடுத்திருக்காங்க. இந்த ஒப்பீனியன் போல்னு சொல்லுவாங்க பாருங்க, அது எடுத்திருக்காங்க. நியூஸ் 18 குழு சார்பாக பாரதம் முழுவதும் கிட்டத்தட்ட 21 மாநிலங்கள்ல 518 தொகுதிகள்ல பிரம்மாண்டமா கருத்து கணிப்பு எடுத்து முடிச்சிருக்காங்க. அதுல முதற்கட்டமாக 9 மாநிலங்கள்ல 242 தொகுதிகள்ல எடுக்கப்பட்ட அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை அபிஷியலா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எப்படி வந்திருக்கு, இவங்க எடுக்கப்பட்ட இந்த கருத்து கணிப்புல என்டிஏ கூட்டணி எத்தனை தொகுதிகள்ல வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு, அண்ட் இந்த புள்ளி வச்ச கூட்டணி இருக்கு இல்லையா, அவங்க எத்தனை தொகுதிகளை வின் பண்ண போறாங்க, மற்றும் இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்து யார் யாரு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த விட முடிச்சுக்கலாம். ஸோ வாங்க கண்டென்ட்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். எப்பவுமே இந்த தேர்தல் காலகட்டங்கள்ல ஒப்பீனியன் போல் மற்றும் எக்ஸிட் போல் இது பெரிய அளவுல பேசப்படும். முக்கியமா அதை யார் வெளியிடுறாங்க, யார் அந்த கருத்து கணிப்புகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அதை எல்லாருமே பேசுவாங்க. பிரபலமான ஊடகங்கள், ஆத்தரைஸ்டு ஆர்கனைசேஷன் யாராச்சும் எடுத்தா மட்டும்தான் அதை மக்கள் பெரிய அளவு எடுத்துப்பாங்க. மற்றபடி மற்றவங்க எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புல பெருசா யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், எனக்கு இத மாதிரியான கருத்து கணிப்புகள்ல பெருசா நம்பிக்கை இல்லைன்னு. பிகாஸ் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்படியே நடக்க போகுதானா கண்டிப்பா கிடையாது. 50-50க்கு மட்டும்தான் சான்சஸ் இருக்கு. அதனாலதான் எனக்கு இத மாதிரியான கருத்து கணிப்புகள்ல பெருசா நம்பிக்கை இல்லை. எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், இந்த முறையும் பாஜக தான் வின் பண்ண போறாங்க. 3வது முறையாக நம்முடைய பாரத பிரதமரா திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் வர போறாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இங்க இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, பாஜக எத்தனை சீட்ல வின் பண்ண போறாங்க, அதுதான் அந்த கேள்விதான் எல்லாருமே கேட்கறாங்க. பாஜக வின் பண்ண போறது எல்லாருக்குமே தெரியும், ஆனா எத்தனை சீட்ல வின் பண்ண போறாங்க அதுதான் இங்க எல்லாருமே முக்கியமா எழுப்புற கேள்வியா இருக்கு. பாஜகவினர் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, கண்டிப்பா நாங்க 400+ அடிப்போம், 400+ சீட்ஸ்ல நாங்க வின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. அது எல்லாமே தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் தெரியும். ஃபர்ஸ்ட் நாம இந்த நியூஸ் 18 குழு எடுத்த இந்த முதற்கட்ட கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கலாம். இங்க உங்களுக்கு அந்த இமேஜஸ் 1 by 1 போடுறேன், தயவுசெய்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெல்லி, ஓகேங்களா, டெல்லி நம்மளுடைய தலைநகர் டெல்லி. அங்க இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகள் 7. என்டிஏ பாத்தீங்கன்னா 7 தொகுதிகள்ல வின், ஃபுல் ஸ்வீப்பா. என்டிஏ 7 தொகுதிகள்ல வின் பண்ணும் அப்படி மாதிரி போட்டிருக்காங்க. இந்த புள்ளி வச்ச கூட்டணி இருக்கு இல்லையா, இது ஒரு தொகுதியில கூட வின் பண்ணாது, 0 அப்படி மாதிரி போட்டிருக்காங்க. அப்புறம் மற்றவை, இந்த ஆம் ஆத்மி, இல்ல ஆம் ஆத்மி கூட புள்ளி வச்ச கூடியதான் நினைக்கிறேன். மற்ற கட்சிகள் அங்க போட்டிடுவாங்க இல்லையா, அவங்க யாருமே வின் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதுல வாக்கு சதவீதத்தை கூட ஆட் பண்ணிருக்காங்க. என்டிஏ டெல்லியில 58% ஓட்டு வாங்குவாங்க. இந்த புள்ளி வச்ச கூட்டணி இருக்கு இல்லையா, இவங்க 39% ஓட்டுகள் வாங்குவாங்க. மற்ற கட்சிகள் 3% ஓட்டுகள் வாங்குவாங்க அப்படி மாதிரி போட்டுறாங்க. அடுத்ததாக உத்தரப்பிரதேசம், இங்க இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகள் 80. உத்தரப்பிரதேசத்துல மொத்தம் 80 தொகுதிகள் இருக்கு. இதுல என்டிஏ பாத்தீங்கன்னா 77 தொகுதிகள்ல வின் பண்ணுவாங்க. இந்த புள்ளி வச்ச கூட்டணி வெறும் 2 தொகுதிகளை தான் வின் பண்ண போறாங்க. பகுஜன் சமாஜ் அவங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தொகுதியில தான் வின் பண்ண போறாங்க, மற்றவை 0 அப்படிங்கிற மாதிரி இந்த நியூஸ் 18 குழு சொல்லியிருக்காங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா என்டிஏ 57% ஓட்டு வாங்குவாங்க. இந்த புள்ளி வச்ச கூட்டணி 26% ஓட்டுகள் வாங்குவாங்க. இந்த பகுஜன் சமாஜ் கட்சி இவங்க 9% ஓட்டுகள் வாங்குவாங்க. மற்ற கட்சிகள் 8% ஓட்டுகள் வாங்குவாங்க அப்படி மாதிரி போட்டுறாங்க. அடுத்ததாக ஹிமாச்சல் பிரதேஷ், இங்க இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகள் 4, வெறும் 4 தான் இருக்கு. இதுலயும் என்டிஏ 4 தொகுதிகள் வின் பண்ண போறாங்க, ஃபுல் ஸ்வீப் பண்ண போறாங்க. இல்ல புள்ளி வச்ச கூட்டணி 0, மற்ற கட்சிகள் 0. இதுல ஓட்டு சதவீதம் பாத்தீங்கன்னா 67% என்டிஏ பெற போறாங்க, 27% இந்த புள்ளி வச்ச கூட்டணி பெற போறாங்க, 6% தான் மற்ற கட்சிகள் பெற போறாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டுறாங்க. அடுத்ததாக பஞ்சாப், இந்த பஞ்சாப்ல இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகள் 13. இதுல என்டிஏ 3 தொகுதிகள்ல வின் பண்ண போறாங்க, காங்கிரஸ் 7 தொகுதிகள்ல வின் பண்ண போறாங்க. ஆம் ஆத்மி இப்போ அவங்க தான் அங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க, அவங்க பாத்தீங்கன்னா வெறும் 1 தொகுதியில தான் வின் பண்ண போறாங்க. மற்ற கட்சிகள் 2 தொகுதியில வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படி மாதிரி போட்டிருக்காங்க. இல்ல வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா என்டிஏக்கு மொத்தமாவே வெறும் 13% தான், காங்கிரஸ்க்கு 38% இருக்கு. ஆம் ஆத்மி அங்க ஆளுங்கட்சியா இருக்கு, இருந்தாலும் வெறும் 15% ஓட்டுகள் மட்டும்தான் வாங்குவாங்கன்னு போட்டுறாங்க. மற்ற கட்சிகள் பாருங்க 34% மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு சதவீதம் இருக்கு அப்படி மாதிரி போட்டுருக்காங்க. அடுத்ததாக ஹரியானா, ஹரியானால இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகள் 10. இதுல இதுவும் பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்வீப் பண்ற மாதிரி தான் இருக்கு. என்டிஏ 10 தொகுதிகளும் வின் பண்ண போறாங்க. இந்த புள்ளி வச்ச கூட்டணி வெறும் 0, மற்றவை 0. ஓட் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா என்டிஏக்கு 62% இருக்கு, இந்த புள்ளி வச்ச கூட்டணிக்கு வெறும் 29% தான் இருக்கு. மற்ற கட்சிக்கு வெறும் 9% மட்டும்தான் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா தமிழகம்,
தமிழகம் நம்மளுடைய மாநிலம். இதுல பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க போறது இந்த தமிழகத்தை 4ஆ பிரிச்சிருக்காங்க, மண்டலங்களா பிரிச்சிருக்காங்க. இதுக்கே பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள், பாஜகவிற்கு எதிரானவர்கள் இவங்க எல்லாருமே பயங்கரமா கதற போறாங்க. 4ஆ பிரிச்சிருக்காங்க தமிழகத்தை. காவேரி டெல்டா, சென்னை, வட தமிழகம், தென் தமிழகம், மேற்கு தமிழகம் அப்படிங்கிற மாதிரி 4ஆ பிரிச்சிருக்காங்க. கண்டிப்பா இதை பார்த்து எல்லாருமே கதறதான் போறாங்க. காவேரி டெல்டால இருக்கக்கூடிய தொகுதிகள் மொத்தம் 7. அதுல திமுக 5 தொகுதிகள் வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதிமுகக்கு 1 தொகுதி வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பாஜகக்கு 1 தொகுதி வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்புறம் சென்னை, வட தமிழகம், இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 13 தொகுதிகள் இருக்கு. இதுல திமுக 11 தொகுதிகள் வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதிமுக 1 தொகுதியில் கூட வின் பண்ண மாட்டாங்க, 0 தான் போட்டிருக்காங்க. பாஜக பாத்தீங்கன்னா 2 தொகுதியில வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படி மாதிரி போட்டிருக்காங்க. அடுத்ததாக தென் தமிழகம், இதுல மொத்தம் 10 தொகுதிகள் இருக்கு. 10 தொகுதிகள்ல 8 தொகுதிகள் திமுக வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதிமுக 2 தொகுதிகள் வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுல பாஜக வின் பண்ண மாட்டாங்க, அவங்க 0 தான் அப்படி மாதிரி போட்டிருக்காங்க. கடைசியாக மேற்கு தமிழகம், இதுல 9 தொகுதிகள் இருக்கு. இந்த 9 தொகுதிகள்ல 6 தொகுதிகள் திமுக, 1 தொகுதி அதிமுக, 2 தொகுதி பாஜக அப்படி மாதிரி போட்டிருக்காங்க. இது மாதிரி இவங்க பிரிச்சு போட்டிருக்காங்க இல்லையா, இதுவே பெரிய அளவுல பேசும் பொருளா மாறும்னு நினைக்கிறேன். இந்த சீப்பு செந்தில் போன்ற நபர்கள்லாம் என்ன பேச போறாங்கன்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பாத்தீங்கன்னா நார்மலா எத்தனை தொகுதிகளை வின் பண்ண போறாங்க அண்ட் எவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் இருக்குன்ட்டு, இது தமிழகத்துக்கானது. இதுல பாத்தீங்கன்னா திமுக 30 தொகுதிகள் வின் பண்ணுவாங்க, அதிமுக 4 தொகுதிகள் வின் பண்ணுவாங்க, பாஜக 5 தொகுதிகள் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க போட்டிருக்காங்க. தென் வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா திமுகவிற்கு 51% இருக்கு, அதிமுகவிற்கு 17% இருக்கு, பாஜகவிற்கு 13% போட்டிருக்காங்க. மற்ற கட்சிகளுக்கு பாத்தீங்கன்னா 19% அப்படி மாதிரி போட்டிருக்காங்க. இதுல மற்றவை அப்படின்னு சொல்லிட்டு 19% போட்டிருக்காங்க இல்லையா, இங்க இருக்கக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள், இந்த வாட்ஸ்அப் குரூப் ஆதரவாளர்கள், இவங்க எல்லாருமே இந்த 19% அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி தான், நாம் தமிழர் கட்சிக்கு தான் இந்த 19% வாக்கு வரப்போகுது, அவங்க பாருங்க இவ்வளவு மாசா இருக்காங்க, இதுக்கப்புறம் அவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படி மாதிரிலாம் நினைத்தியோ உலகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க மற்றவை அப்படின்னா நாம் தமிழர் கட்சி கிடையாது. அது நாம் தமிழர் கட்சின்னா நாம் தமிழர் கட்சினே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது மற்றவைன்னா மற்ற எல்லா கட்சிகளுமே சேர்த்து வரப்போற ஓட்டு சதவீதம் தான் இந்த 19%. இது கூட புரியாம தெரியாம இந்த ஸ்கூல் பசங்க மாதிரி உளறிட்டு இருக்காங்க இந்த நாம் தமிழர் கட்சி தம்பிகள். அதுங்களை பத்தி பேசுறது வச்சுட்டு நம்ம அடுத்த மாநிலத்துக்கு போயிடலாம். மத்திய பிரதேசம், இங்க பாத்தீங்கன்னா 29 தொகுதிகள் இருக்கு. 29 தொகுதிகள். இதுல என்டிஏ கூட்டணி பாத்தீங்கன்னா 28 தொகுதிகள்ல வின் பண்ண போறாங்க. இந்த புள்ளி வச்ச கூட்டணி 1 தொகுதியில தான் வின் பண்ண போறாங்க, மற்றவை 0. ஓட்டு சதவீதம் பாத்தீங்கன்னா 55% என்டிஏக்கு, 38% இந்த புள்ளி வச்ச கூட்டணிக்கு, மற்ற கட்சிகளுக்கு 7% இருக்கு. அடுத்ததாக கேரளா, நம்மளுடைய அண்டை மாநிலம். அங்க பாத்தீங்கன்னா அங்க மொத்தம் 20 தொகுதிகள் இருக்கு. யூடிஎஃப் அவங்க 14 இடங்கள்ல வின் பண்ணுவாங்க, பாஜக 2 இடங்கள்ல வின் பண்ண போறாங்க, எல்டிஎஃப் அவங்க 4 இடங்கள்ல வின் பண்ண போறாங்க, மற்றவை 0 அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த யூடிஎஃப்க்கு வரக்கூடிய ஓட்டு சதவீதம் 47, பாஜகவிற்கு 18%, எல்டிஎஃப்க்கு 32%, மற்ற கட்சிகளுக்கு 3% அப்படி மாதிரி போட்டிருக்காங்க. இது யூடிஎஃப் எனக்கு இதுதான் புரிய மாட்டேங்குது. இவங்க புள்ளி வச்ச கூட்டணி கூட இல்லைன்னு நினைக்கிறேன், அந்த அலைன்ஸ்ல இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்திருந்தாங்கன்னா இங்க வந்து இந்த புள்ளி வச்ச கூட்டணினே போட்டிருப்பாங்க, இவங்க போடல. ஸோ புள்ளி வச்ச கூட்டணி இவங்க கிடையாதுன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க பீகார், இங்க மொத்தம் 40 தொகுதிகள் இருக்கு. ஓகேங்களா, 40 தொகுதிகள். இதுல இந்த என்டிஏ கூட்டணி 38 தொகுதிகள் வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த புள்ளி வச்ச கூட்டணிக்கு வெறும் 2 தொகுதிகள் மட்டும்தான் வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. மற்ற கட்சிகள் 0 அப்படி மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஓட்டு சதவீதம் அதையும் பாத்துருங்க. என்டிஏவிற்கு 58%, இந்தியா கூட்டணி சாரி புள்ளி வச்ச கூட்டணிக்கு 28%, மற்ற கட்சிகளுக்கு 14% அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பீகார் இருக்கு இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாநிலம். இந்த புள்ளி வச்ச கூட்டணியை ஆரம்பிச்சு வச்சதே பாவம் அவரு தான். ஆனா அவரு தேர்தல் வரத்துக்கு முன்னாடியே பாஜக வந்து சேர்ந்துட்டாரு. இதுக்கப்புறமா நான் இந்த என்டிஏ விட்டு வெளில போக மாட்டேன் அப்படி மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாரு. இந்த புள்ளி வச்ச கூட்டணியை ஆரம்பிச்சு பெருசா ஏதாச்சும் கொண்டு போனாரானா கிடையாது, அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ இந்த புள்ளி வச்ச கூட்டணி பாவம் தவிச்சிட்டு இருக்கு. என்ன பண்றது, ஏது பண்றது, என்ன செய்ய போறோம் அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இன்னமும் பிரதமர் வேட்பாளரா அவங்க அறிவிக்கவே இல்லை. ஆனா என்டிஏ பாருங்க அச்சு தூயின் போயினே இருக்கிறாங்க. நியூஸ்18 வெளியிட்ட இந்த முதற்கட்ட கருத்து கணிப்பு முடிவுகள் இருக்கு பாத்தீங்களா, இதை வச்சு நான் ஒரு சில கால்குலேஷன் எல்லாம் போட்டிருக்கேன்.
அது என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த முதற்கட்ட கருத்து கணிப்புல மொத்தம் 242 தொகுதிகள்ல எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இதுல இந்த என்டிஏ இவ்வளவு தொகுதிகள் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எவ்வளவு சொல்றாங்கன்னா மொத்தம் 174 தொகுதிகள். இந்த 174 தொகுதிகள்ல இந்த என்டிஏ கூட்டணி வின் பண்ணுவாங்க அப்படி மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. இது வெறும் முதற்கட்டம் மட்டும்தான். வெறும் 9 மாநிலங்கள்ல எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு மட்டும்தான். அதை தயவு செய்து நினைவுல வச்சுக்கோங்க. அப்புறமா இந்த புள்ளி வச்ச கூட்டணி அவங்க பாத்தீங்கன்னா 53 தொகுதிகளில் வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே நான் கால்குலேட் பண்ணி பார்த்ததுல. பட் எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கிறது என்னன்னா இந்த கேரளால நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா இந்த யூடிஎஃப்னு சொல்லிட்டு அதுல பச்சை கலர்ல போட்டிருக்காங்க. அதே மாதிரி மற்ற மாநிலங்களை குறித்து அவங்க போட்டிருக்கும் போதும் இந்த புள்ளி வச்ச கூட்டணி அப்படின்னு வர இடத்துல பச்சை கலர்ல தான் இருந்தது. ஸோ இவங்களும் புள்ளி வச்ச கூட்டணியா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. இந்த 14 தொகுதிகளையும் சேர்த்தாதான் இந்த புள்ளி வச்ச கூட்டணி 53 தொகுதிகளில் வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படி மாதிரி வரும். இந்த 14 தொகுதிகளை நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் 39 தொகுதிகளை மட்டும்தான் இந்த புள்ளி வச்ச கூட்டணி வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு நியூஸ் 18 இந்த கருத்து கணிப்பு படி. ஸோ இந்த முதற்கட்ட கருத்து கணிப்பு படி பாத்தீங்கன்னா இந்த புள்ளி வச்ச கூட்டணியானது நக்கு 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 எஸ் அப்படிதான் ஆயிருக்கு. பாஜகவுடைய வளர்ச்சி அசூரத்தனமா இருக்கு. அவங்க ஃபுல்லா ஸ்வீப் பண்ணிருக்காங்க. நிறைய மாநிலங்கள்ல ஃபுல் ஸ்வீப் அப்படி மாதிரி தான் இவங்க சொல்றாங்க. அண்ட் ஒன் மோர் திங், தமிழகத்துல கூட ஏதோ ஒரு பிரைவேட் கம்பெனி இந்த சர்வே எல்லாம் எடுத்திருக்காங்க. அதையும் இந்த சைட்ல போற தயவு செய்து பாருங்க, செம்ம ஃபன்னா இருக்கும். தமிழ்நாடு பார்லிமெண்டரி எலெக்ஷன் 2024 பிரைவேட் கம்பெனிஸ் மெகா சர்வே. பிரைவேட் கம்பெனிஸ் மெகா சர்வே. இதுல அதிமுக பாத்தீங்கன்னா 30 தொகுதிகள்ல வின் பண்ணுவாங்க. திமுக 10 தொகுதிகள்ல வின் பண்ணுவாங்க. என்டிகே 0, பாஜக 0, ஓடி அதர்ஸ் பாத்தீங்கன்னா 0. இது எந்த டயர் கம்பெனி சர்வே எடுத்தாங்கன்னு தெரியல. எதுக்காக நான் டயர்ன்னு சொல்றேன்னா நீங்க நல்லா பாருங்களேன். அதிமுக, திமுக, நாதாக, பாஜக. ஒரு வடிவேல் காமெடியில தேவுடா சொல்லிட்டு ஒரு காமெடி வரும் பாத்தீங்களா, சுந்தர தெலுங்கை தாய்மொழியாக கொண்டு நீ இவ்வளவு நாள் நான் தமிழன் சொல்லி ஏமாத்தியான்னு வரும் பாருங்க. அது மாதிரிதான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதிமுகன்னு போட்டிருக்காங்க. அது பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சு போயிடுது இது ஒரு டயர் எடுத்த சர்வே தான்ட்டு. அப்புறம் திமுக, நாதாக, நாம் தமிழர் கட்சியெல்லாம் தூக்கி வந்து 3வது இடத்துல வச்சிருக்காங்க பாருங்க. பாஜக தூக்கி லாஸ்ட்ல போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்க போட்ட இந்த விதமே தப்பு. இவங்க இவ்வளவு சீட்ஸ் எல்லாம் வின் பண்ண போறாங்கன்னு போட்டுருக்காங்க பாருங்க. அது பார்க்கும்போதே தெரிஞ்சிருது. இருந்தாலும் அந்த டிசைன் இருக்கு இல்லையா, அது பார்க்கும்போது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இது ஒரு டயரனுடைய டிசைன் சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நாதாகாக்கு இந்த கரும்பு விவசாயி சின்னமே கிடையாது. அதை தூக்கி வந்து போடுறாங்க பாருங்க. இதை ரெடி பண்ணவன் எவ்வளவு பெரிய தற்கூரியா இருந்திருப்பான். எவ்வளவு பெரிய தற்கூரியா இருந்தானா இத மாதிரி கரும்பு விவசாய சின்னத்தை நாதாகாக்கு போட்டிருப்பான். அண்ட் பாஜக நீங்க போட்டிருக்க கூடாது, என்டிஏன்னு போட்டிருக்கணும். அதுவும் தப்பு பண்ணிருக்கானுங்க. இவ்வளவு தப்பா பண்ணிட்டு இந்த அதிமுக பெரிய பெரிய தலைவர்கள், இந்த மூத்த தலைவர்கள்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே இதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கடைசியாக இந்த தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா பாக்குறதுக்கு மாதேசன் மாதிரியே ஒருத்தர் இருப்பாரு. அவர் பேரு தேவேந்திரன் பழனிசாமி. அவர் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவருடைய வயிற்றுச்சலை அவருடைய பதிவுகள் மூலமா வெளிப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அதுல ஒரு 2 ஸ்கிரீன்ஷாட் மட்டும் நீங்க தயவு செய்து பாருங்களேன். கருத்து கணிப்பா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா, அது ஒண்ணு. அப்புறம் கருத்து கணிப்புன்ற பேர்ல சரியான ஸ்கேம் பண்ணிருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி அண்ணன் இந்த கருத்து கணிப்பு குறித்து அவருடைய சொந்த கருத்தை சொல்லிக்கிறாரு. சரி, அண்ணனுடைய இந்த ஒரு கருத்தை எடுத்து ஓரமா வச்சுட்டு அண்ணன் இதுக்கு முன்னாடி எடுத்த கருத்து கணிப்புகளை பார்க்கலாமா? பாருங்க. எனது கணிப்பு, மிசோரமில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது, காங்கிரஸோட கூட்டணி அரசு அமைய வாய்ப்பு. அடுத்து எனது கணிப்பு, மத்திய பிரதேசத்தில் தனி பெரும் கட்சியாக காங்கிரஸ் வரும். அடுத்து எனது கணிப்பு, சத்தீஸ்கரில் அறுதி பெரும்பான்மை கட்சியாக காங்கிரஸ் வரும். அடுத்து எனது கணிப்பு, ராஜஸ்தானில் தனி பெரும் கட்சியாக காங்கிரஸ் வரும். நல்லா கணிச்சப்போ. கருத்து கணிப்புனா இதெல்லாம் கருத்து கணிப்பு. நம்ம அண்ணன் எடுத்த கருத்து கணிப்பு, இது எல்லாமே நம்மளுடைய அண்ணன் எடுத்த கருத்து கணிப்பு. இதுல பாத்தீங்கன்னா மிசோரம்ல என்ன நடந்ததுன்றத பார்த்தோம், மத்திய பிரதேசத்துல என்ன நடந்ததுன்றதும் பார்த்தோம், சத்தீஸ்கர்ல என்ன நடந்ததுன்றதும் பார்த்தோம், ராஜஸ்தான்ல என்ன நடந்ததுன்றதும் பார்த்தோம். எப்படி அண்ணன் காங்கிரஸ் இங்கெல்லாம் வின் பண்ணும் சொல்லியிருந்தாரோ அங்கெல்லாம் தோத்து போச்சு. தெலுங்கானால அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளிமுக்கனா அவர் பேர் என்னன்னு தெரியல, அவருக்கு பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி போட்டிருந்தாரு. பட் அங்க காங்கிரஸ் வின் பண்ணிருச்சு. அண்ணனுடைய கருத்து கணிப்பு இப்படி இருக்கும் பொழுது அண்ணன் மத்தவங்க எடுக்கக்கூடிய கருத்து கணிப்பு பற்றி கேள்வி கேள்வி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா இல்ல. சொல்லதாங்க கண்டென்ட் மறுபடியும் அடுத்த சந்திக்கிறேன். ஜெய்ஹிந்த்.
வந்தே மாதரம். வந்தே